ஓம் சிவம். அன்பே சிவம். அனைத்தும் சிவம். முற்றும் சிவம். முடிவும் சிவம். முதலும் சிவம். அன்பே சிவம். அன்பே சிவம். மக்கள் தொகை வேகமாக உருவானதனால் பசுமை காடுகளும் பசுமை இடைவெளியும் வேகமாக அழிந்துவிட்ட காரணத்தால் இறைவன் கூறும் பதில், இந்த உலகம் உருண்டை என்பது அனைவரும் அறிந்ததே. அந்த உருண்டை எவ்வாறு வளர்ந்தது என்பது எல்லோரும் உணர்ந்தறிய வேண்டும். அதாவது ஒரு வட்ட வடிவத்தில் ஒரு பில்டிங் கட்டுவது போன்று ஆரம்ப நிலை படிப்படியாக வட்டமாக இவ்வுலகம் வளர்ந்து சென்றது. வளர்ந்து செல்லும்போது கட்டிடம் தளம்போடு உயரும் வரை வளர்ந்து சென்று அதற்கு பின் அதை தளம் போட மேலே மூடுவது போன்று இன்று உலகம் மூடிவிட்டது. ஆனால் அந்த சுவரை சுற்றி தண்ணீர் இருக்கிறது. சுவர் என்றால் கட்டிடம் கிடையாது, அது இயற்கையின் நீதி. அதை சுற்றி, அதுதான் உலகத்தை சுற்றி தண்ணீர் உள்ளது என்று ஒரு பழமொழி கூறுகிறார்கள். அது உண்மையே. அதை சுற்றி தண்ணீர் உள்ளது. அந்த தண்ணீர் தான் இன்று நமக்கு செயல்பட்டு கடலாகவும் வருகிறது. அது எப்படி என்றால், இன்று மக்கள் தொகை அதிகமாக ஆக கடல் நீர் குறைந்து வருகிறது. குறைந்து வருவதை எதிர்த்து காட்டத்தான் அவ்வப்போது கடல் உள்வாங்குவதும் மீண்டும் வந்து சேருவதும் போன்ற இருக்கிறது. இந்த உலகத்தின் அகலம் எவ்வளவு, நிகழம் எவ்வளவு என்று யாருக்கும் தெரியாது. ஆனால் அதுக்கும் இறைவன் ஒரு அளவுகோல் வைத்துள்ளான். இந்த அகலம் 500 அடி கோடி, நிகழமும் 500 கோடி சமநிலையில் உள்ளது. இது படிப்படியாக வளர்ந்து இன்று அந்த நிலைக்கு வந்துவிட்டது. இனி வளர்வதற்கு கிடையாது. இது மீண்டும் பலூன் காற்று இருப்பது பெருசாக இருக்கும். பலூன் காற்று எடுத்தவுடன் சுருங்கிவிடும், படிப்படியாக சுருங்கும். அதுபோன்று தான் இப்போ சுருங்கி கொண்டு வரும் நிலை வந்துள்ளது. ஆகையினால்தான் மக்களில் இந்த நிலைக்கு தள்ளப்பட்டுள்ளார்கள். இதற்கு மூலாதாரம் அரசியல் என்ற இறைவன் மனித குலத்தை தடை செய்ய இயலாமல் தான் கருத்தரையை கொண்டு வந்தார். அந்த கருத்தரையை யார் கடைபிடிக்க வேண்டும்? உலக நாட்டையாலும் அரசர்கள் 2க்கு மேல் பெறக்கூடாது என்று அவர்கள் சட்டம் போட்டிருந்தால் இன்னைக்கு இந்த நிலைக்கு வந்திருக்காது. இவர் அதெல்லாம் யோசிக்காமல் இன்று ஓட்டு போடுவதற்காக அவ்வப்போது அயல் நாட்டில் கடன் வாங்கிய இதுவரை அன்று கருணாநிதி ஆட்சியில் தொடர்ந்த கடன் ஜெயலலிதா ஆட்சி வரை மென்மையாக தொடர்ந்தது. இதுவரை அவர்கள் வாங்கியது 4.5 லட்சம் கோடி. கருணாநிதி ஆட்சியில் ஜெயலலிதா ஆட்சி அம்மை வரைக்கும். ஆனால் இவன் 4 ஆண்டில் 4 லட்சம் கோடி பணத்தை வாங்கி அதை பல வகையில் செலவைத்துவிட்டு தேவையில் மனிதனுக்கு உதவாத வகையில் அந்த பணத்தை செலவைத்து மக்கள் முன் கண்ணாடி மாளிகை போன்று காட்சியளிக்கிறான் ஒரு மூடன். அதுபோன்று இன்று மீண்டும் கடன் வாங்கி ஓட்டுக்காக பணத்தை தந்துள்ளான். இது கடைசியில் எங்கே போய் நிற்கும்? ஒரு சாதாரண குடிமகள், ஒரு வயதான ஒரு அம்மா கூறுகிறார், இருப்பதையெல்லாம் சுரண்டி விட்டான். இந்த 3-4 மாதத்துக்கு சுரண்டி எதுவும் கேட்கக்கூடாதுன்னு கொடுத்து விட்டான் பணத்தை. இனி என்ன செய்ய போகிறான்? நான் இதுவரை 500 ரூபாய் பில் கட்டியிருந்தேன், கரண்ட்டு பில்லு. இவன் என்று 1000 ரூபாய் கொடுக்க ஆரம்பித்தானோ அன்றிலிருந்து 1000 ரூபாய் கட்டி வைக்கிறேன். இந்த நிலையில் உள்ளது அரசாட்சி. இந்த நிலைக்கு இன்று கொடுப்பது போல கொடுத்துவிட்டு இனி எப்படி விலைவாசி ஏற்றப் போகிறான்? இதில் பாதிக்கப்படுவது யார்? குடிமக்கள் தான், உழைக்கும் மக்கள் தான் வாழ்க்கை. இவர்களிடத்தில் பணம் உள்ளது, வசதி உள்ளவர்களிடத்திலும் பணம் உள்ளது. எப்படி வாழ்ந்து கொள்வார்கள்? குடிமக்கள் நிலை என்ன? இதற்கு தான் இறைவன் கூறும் பதில் என்னவென்றால், உலகம் சுருங்கி கொண்டு வருவதனால் எல்லா மனிதனுடைய ஆசை நிறைவேற செய்ய வேண்டும் என்பதே இறைவனுடைய
கணக்கு. அந்த வகுப்பின் பிரகாரம்தான் இன்று இராணுவத்திற்கு 4 ஆண்டு காலம்தான் வேலை என்பது ஒரு சட்டத்தை கொண்டு வந்து அனைவரையும் ஆத்மாவை திருப்திப்படுத்தவும், அதில் ஒரு சிறிய பணத்தை சிறிய பிடிப்பு பணமாக தந்து அதில் வைத்து அவருக்கு வாழ்ந்து கொள்ள செய்து வருகிறான் இறைவன். இத்தனை ஆண்டு காலம் இந்த மூளை வந்ததா உங்களுக்கு? இந்த அறிவு உங்களுக்கு கிடையாது. இப்போதுதான் இறைவன் தந்தான், பகுத்தறிவில் தந்தான். அதை வெளிப்படுத்தி வருகிறார் மத்திய அரசு. ஆகையினால் அதுபோன்று இந்த மாநில அரசுகள் திருந்தவில்லை, மனம் அருந்தவில்லை, மேலும் மேலும் கடன் வாங்கி கொண்டு வருகிறார். இவருக்குள்ள மாநில அரசுகள் எல்லாருக்கும் இவருக்குள்ள ஒரு ஒற்றுமை உள்ளது. எவ்வாறு ஒற்றுமை உள்ளது? இவர் ஆட்சியில் கடன் வாங்கினால் அந்த ஆட்சிக்காரனை காட்டி கொடுப்பதில்லை. அதுபோன்று இன்று வந்த மூடன் 4 ஆண்டு காலம் ஆண்டு விட்டு 4 லட்சம் கோடி ரூபாய் வாங்கியது பற்றாமல் மேலும் இப்போ கடன் வாங்கி பணத்தை தந்துள்ளான். ஒரு சீட்டுக்கு 5000 ரூபாய் என்று ஓட்டுக்கு. இது போன்ற இவன் என்ன செய்தான்? நம்ம வந்தாலும் தெரியும், வரவில்லாலும் சென்று வந்தவன் சிக்கிக்கொள்ள வேண்டும். ஆக இவன் பழிவாங்க உணர்ச்சியிலே சென்று வருகிறான். இவன் தந்தை காலத்தில் இருந்து ஒரு பழிவாங்க உணர்ச்சி தான். அன்று அண்ணாதுரை இவரிடம் சிக்கிக்கொண்டு கஷ்டப்பட்டு அவர் மறைந்தார். அதன் பிறகு எம்ஜிஆர் மறைந்தார். இவர் செய்த லீலைத்தான். அன்பழகன் மறைந்தார். கண்ணதாசன் எனக்கு இறப்பே இல்லை என்று இறைவனை உணர்ந்தவன் ஒருவனே. பாடலாசிரியர்கள் பல பேர் இருந்தாலும் இறைவனை முழுமையாக உணர்ந்தவன் கவிஞர் கண்ணதாசன். அவர் இந்த அரசியலை திருத்துவதற்காக பல வழியில் பல சட்டங்களை எல்லாம் வகுத்து எழுதி வைத்தார். ஆனால் இதை அறிந்த உடனே அவனை எப்படி அவனை மடக்குவது என்று யோசித்தார்கள், முடியவில்லை. கடைசியில் அவரை விதி கொன்று விட்டதாக மறைமுகமாக செயல்பட்டு விட்டார்கள். அதே போன்றுதான் உலக நாடுகள் எல்லாம் சில வழிகள் உள்ளது. இருந்தாலும் நானும் தமிழன்தான், தமிழ் மக்களை தான் தமிழன் ஆட்சி செய்வதுதான் எம்மால் குற்றம் கூற முடியும். ஆகையால் இந்த பூமியில் இடைவெளி இல்லாத காரணத்தால் இனி மக்களுடைய ஆத்மா நிறைவேறி செய்ய வேண்டுமென்றால் புதிய ஆட்சி தொடங்க வேண்டும். புதிய ஆட்சி எவ்வாறு என்றால், ஓட்டு என்பது இருக்கக்கூடாது. ஓட்டு என்பது வேண்டுமென்றால் உங்கள் கவர்மெண்ட் ஆட்கள் மட்டும் போட்டு தேர்ந்தெடுத்தால்தான் ஒருவர் எந்த குற்றம் செய்தார்கள் என்று அவருக்குள்ளே மோதிக்கொள்வார்கள். இதுவரை மக்களை மோத வைத்து மக்களுக்குள்ளே வன்முறையை உருவாக்கி இதில் வாழ்ந்து வந்தார்கள். இனி வாழ்வதற்கு பூமியில் இடைவெளி இல்லை. ஆகையினால் ஓட்டு வேண்டுமென்றால் கவர்மெண்ட் ஆட்கள் மட்டும்தான் செயல்பட வேண்டும். இல்லையே அடியோடு ரத்து செய்து அவரவர் வேலையை அவரவர் செய்தால் புதிய அறிவு பாதையை இறைவன் தந்தருள்வார். இவர் இப்போ எப்படி தந்தார்? பணத்தை வாங்குவதற்கு அந்த அறிவு பாதை இதை சரி செய்யவும் அவரால் முடியும். ஆகினால் இது ஓட்டு வேண்டுமா வேண்டாமா என்பது முடிவு செய்வது நீங்கள் ஆட்சியாளர்களே. ஆகினால் சிந்தித்து செயல்பட்டால் உங்களுக்கு சிரமம் கம்மி, உங்களுக்கு அவமானம் கம்மி, எதுவுமே இருக்காது. கௌரவமாக வாழ்ந்தீர்கள், கௌரவமாக மறையலாம். சிந்திக்காமல் செயல்பட்டால் உங்கள் கௌரவம், உங்கள் மரியாதை அனைத்தையும் ஆலமர வீது போல் தொங்கும். இது உறுதி. ஓம் சிவம், அன்பே சிவம், அனைத்தும் சிவம்.